الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن نعمره ننكسه في الخلق أفلا يعقلون صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் இன்று 18வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹு தாலா சூரத்து சபா, சூரத்துல் ஃபாத்திர், சூரத்துல் யாசீன், சூரத்து சாஃபாத் தொடர்ச்சியாக தொழுகையில் ஓதும் பாக்கியத்தை தந்தான். அல்லாஹு தாலா நாம் ஓதிய குர்ஆனையும் நாம் தொழுத தொழுகையையும் மற்ற வணக்கங்களையும் அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்வானாக. அதற்கான நன்மைகளை துனியாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமாக தந்தருள்வானாக. இனி வரக்கூடிய காலங்களில் இதைவிட அதிகமாக அமல் செய்வதற்குண்டான நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று சூரத்துல் யாசீன் அல்லாஹு தாலா தொழுகையில் ஓதும் பாக்கியத்தை தந்தான். இந்த சூரத்துல் யாசீன் கல்புல் குர்ஆன், குர்ஆனின் இருதயம் என்று அதற்கு சொல்லப்படுகிறது. சூரத்துல் யாசீனிலே துன்யா சம்பந்தப்பட்ட செய்திகள் சொல்லப்படுது, கபரு சம்பந்தப்பட்ட செய்திகள் சொல்லப்படுது, ஆகிரத்து சம்பந்தப்பட்ட செய்திகள் சொல்லப்படுது. இந்த மூன்றுமே சுருக்கமாக அல்லாஹு தாலா அந்த சூறாவில் சொல்லியிருப்பதால் ஒட்டுமொத்த குர்ஆனுடைய சுருக்கமும் அந்த சூறாவில் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் கல்புல் குர்ஆன் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. சூரத்துல் யாசீன் என்ற எந்த நோக்கத்திற்காக ஓதப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேற்றி தரப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாள் காலையில் நீங்கள் சூரத்துல் யாசீனை ஓதுங்கள், அன்றைய நாள் தேவைகளை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருகிறான் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா இன்று ஒரு செய்தியை சொல்கிறான். ஒமன் நுஅம்மிருஹு நுனக்கிசுஹு ஃபில் ஹல்க் அஃபலா யாகிலூன். யாருக்காவது நாம் அதிகமாக ஆயுளை கொடுத்திருந்தால், வயதை அதிகமாக கொடுத்திருந்தால், வயது கூட கூட அவர்களுடைய உடல் அமைப்பு தலை கீழாக நாம் மாற்றி விடுகிறோம் அப்படின்னு சொல்கிறான். வயது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அந்த அளவிற்கு அவர்களுடைய உடல் அமைப்பு தலை கீழாக அப்படியே மாறிவிடுகிறது. 3 பருவங்கள் இருக்கிறது: குழந்தை பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம். குழந்தை பருவம், அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, எல்லா விஷயங்களுக்கும் அடுத்தவர்களை அண்டி தான் அந்த குழந்தை இருந்தாகணும். 2வது பருவம் இருக்கிறது வாலிப பருவம். தான் எதை நினைக்கிறோமோ அதை துணிஞ்சு செய்யக்கூடிய வலுவான பருவம். 3வது பருவம் இருக்கிறது வயோதிக பருவம். இது எப்படின்னு சொன்னால் குழந்தை பருவம் மாதிரி ஆயிரும். குழந்தைக்கு பிறக்கும் பொழுது பற்கள் இல்லை, ஆனால் இவங்க வயது அதிகமாகி பற்கள் எல்லாம் கீழே விழுந்துடும். குழந்தையாக இருக்கும் பொழுது பேசுகிறது நமக்கு விளங்காது. இவங்களுக்கு வயது அதிகமானதுனால அவங்க தத்தி பேசும்போது நமக்கு விளங்காது. குழந்தை எதை செய்கிறதா இருந்தாலும் அடுத்த ஆளுடைய உதவி தேவை. அதே மாதிரி வயது அதிகமாக அடுத்தவர்களுடைய தேவையின் பக்கம் வந்துடுவாங்க. இப்படியாக அல்லாஹ் சொல்கிறான், வயது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுமோ அவர்கள் உடல் அமைப்பில் தலை கீழாக நாம் அவர்களை ஆக்குகிறோம். இந்த வயது அதிகமான உடனேயே அல்லாஹ் வயது அதிகமானது என்பதற்காக அவர்களுக்கு ஒரு கண்ணியத்தை தருகிறான். வயது அதிகமாகிவிட்டது என்பதற்காக ஒரு கண்ணியத்தை தருகிறான். உதாரணமாக 40 வயது, கிட்டத்தட்ட 33லிருந்து 40 வயது வரையிலும் அந்த பருவம் அப்படியே இருக்கும். 40ற்கு பிறகு வளர்ச்சிங்கிறது இருக்காது, தளர்ச்சியின் பக்கம் உடம்பு வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா நமக்கு குறையும். அப்போ 40 வயதை ஒரு மனிதன் அடைந்தவுடன் அல்லாஹு தாலா அவன் மீது கிருபை கொண்டு கேள்வி கணக்கை லேசாக்குறானா. எதுக்குங்க? வயது அதிகமாகிவிட்டது என்பதற்காக அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம்.
அதே மனிதனுக்கு 60 வயதை அவன் அடைந்து விட்டால் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்குறான். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அல்லாஹ்வின் பக்கம் போயிடணும், ஒரு சின்ன பாவம் செய்துட்டாலும் உடனே தௌபா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஏற்படுத்துகிறான். அதே போன்று அந்த மனிதன் 70 வயதை அடைந்து விட்டால் வானலோகத்தில் உள்ள மலக்குமார்களை எல்லாம் இந்த மனிதனை நேசிக்கும்படி அல்லாஹ் செய்கிறான். அப்போ மனிதன் அந்த நேசத்தை அல்லாஹ் போடும் பொழுது இவர் எங்கு சென்றாலும் சுற்றி இருப்பவர்களெல்லாம் நேசத்தோடு பிரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். 80 வயதை அடைகிற போது இவர் செய்யக்கூடிய நன்மைகளெல்லாம் பதியப்படுகிறது, பாவங்களை எல்லாம் அல்லாஹு தாலா அழித்து கொண்டே இருக்கிறான். வயது 80 ஆகிவிட்டது, எவ்வளவு சிரமப்படுவார். உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியாது, எழுந்திரித்தால் உட்கார முடியாது, வேகமாக நடப்பவர் நடக்க முடியாமல் இருப்பார். கடந்த காலத்திலே ஏராளமான காரியங்களை செய்தவர் இன்று அடுத்தவர்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் சொந்தமாக செல்ல முடியாது. இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்த பிறகு அல்லாஹ் அவர்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான். 90 வயதை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய பாவத்தை அல்லாஹு தாலா மன்னித்தருளுகிறான். அவர் தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய சக்தியை அவர் பெறுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் இந்த கண்ணியத்தை எதற்காக கொடுக்கிறான்? அவருக்கு வயது அதிகமாகிவிட்டது என்பதற்காகத்தான் அவர் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அல்லாஹ் இது போன்ற சிறப்புகளை அவர்களுக்கு கொடுக்கிறான். அப்போ அல்லாஹ்வினுடைய சிறப்பை, அல்லாஹ்வினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அந்த வயது முதிர்ந்தவர்களை அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தி அவர்களிடத்திலே துஆ வாங்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வயது முதிர்ந்தவர்களை நீ பார்க்கிறாய், சிறிய குழந்தையை போன்று நீ பார்க்கிறாய். உன்னை போன்று வலுவான ஒரு காலத்தில் அவர் இருந்தார், நாம் தான் தலைகீழாக அவரை அப்படியே மாற்றி இருக்கிறோம். நீயும் ஒரு நேரம் இந்த நிலைக்கு வருவாய். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? நீயும் ஒரு நாள் இந்த நிலைக்கு நீனும் வருவாய். அப்போ நம்ம அந்த நிலைக்கு வரும்பொழுது கண்ணியமான நிலையில் நாம் வாழ வேண்டுமானால் வாலிப பருவத்தில் வயோதிகர்களை கண்ணியப்படுத்தி வாழ வேண்டும். இதுதான் வாலிபமாக இருக்கும் பொழுது வயோதிகர்கள் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களிடம் துஆவை நாம் வாங்கினால், நாம் வயோதிகமாக இருக்கும் பொழுது நம்மை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அக்ரம ஷாப்புன் ஷைஹல் லிசின்னிஹி, வயது முதிர்ந்த ஒருவருக்கு அவர் வயதானவர் என்பதற்காக ஒரு வாலிபர் கண்ணியப்படுத்தினால், இல்லா கையலல்லாஹு லஹு மை யுக்ரிமு ஃபீ சின்னிஹி, இவர் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது கண்ணியப்படுத்துபவர்களை அல்லாஹ் ஏற்படுத்துறான். நம்ம வயது முதிர்ந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும், கண்ணியப்படுத்துறவங்க நம்மளுடைய சுற்றி இருக்கணும்னு நினைச்சா முந்தியே நம்ம அதற்கான ஏற்பாடுகள் செய்யணும். என்ன ஏற்பாடு? வயது முதிர்ந்தவர்களுக்கு பணிவிடை செய்யணும், அவர்களுடைய உள்ளங்களை குளிர வைக்கணும், அவர்களுடைய துஆவை நம்ம வாங்கணும், அவர்களுடைய வாழ்த்துக்களை நம்ம பெறணும். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகள் இருந்தால் பிறகு நம்மளுடைய காலத்தில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் கண்ணிய உடையவர்களாக இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அன்பானவர்களே, வயது முதிர்ந்தவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய பார்வை, அல்லாஹ்வினுடைய நெருக்கம் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய நெருக்கத்திலேயே அவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு வயது அதிகமாகிவிட்டதோ அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வினுடைய கைதி யாரு? வயது முதிர்ந்தவர்கள் பூமியில் அல்லாஹ்வினுடைய கைதி. அப்படின்னா என்ன? எதுவுமே ஒரு கைதி எதுவுமே அவரால் சுயமா எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி இவரை படுத்த படுக்க அல்லாஹ் 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 அல்லான்னு 24 மணி நேரமும் பல்வேறு விதமான கஷ்டங்கள் சிரமத்தில் இருப்பார். அல்லாஹ்வோடு அவர் இணைந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர்களிடம் அழகான முறையில் பேசுவது, அன்பான முறையில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நிறைவேற்றி தருவது, இதுவெல்லாம் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுத்தரும். ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி, சின்ன வயது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள், ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் சின்ன வயது, மிகப்பெரிய கல்வி மகானாக அவங்க திகழ்ந்தார்கள். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களிலே தலைவர், ஃபகீஹுல் உம்மத்,
இந்த உம்மத்தினுடைய மார்க்க சட்ட நிபுணர். எந்த விஷயமாக இருந்தாலும் அழகான முறையில் சட்டத்தை எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். சின்ன வயது ஹஸரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸரத் உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இந்த சின்ன வயதுடைய அப்துல்லா இப்னு அப்பாஸ்கிட்ட வந்து விளக்கம் கேட்பாங்களாம். உமர் இப்னுல் கத்தாப் எவ்வளோ பெரிய ஆளுங்க, உஸ்மான் இப்னு அஃபான் எவ்வளோ பெரிய ஆளு. அவங்க இவங்கள்ட்ட வந்து குர்ஆனுடைய விளக்கங்கள், ஹதீஸினுடைய விளக்கத்தை கேட்பார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மார்க்கத்தினுடைய தீர்ப்பை அவர்களிடத்திலே கேட்பார்கள். கல்விமான்களில் மிகப்பெரிய திறமையாளர்களாக ஹஸரத் இக்ரிமா, முஜாஹித் ரஹிமஹுல்லா, சயீத் இப்னு ஜுபைர் போன்ற பெரும் பெரும் கல்வி மகான்கள் எல்லாம் ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸினுடைய மாணவர்கள். இந்த அளவிற்கு கல்வி இவங்களுக்கு எங்கிருந்து வந்தது, இவ்வளவு சிறப்பு எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, சிறிய புள்ள ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலையில் எழுந்திருத்து தன் சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக போறாங்க. ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் வேகமாக ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சுய தேவையை நிறைவேற்றி வந்த பிறகு ஒது செய்வதற்கு உண்டான தண்ணி அந்த ஏற்பாடெல்லாம் செய்து வச்சாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் செய்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவங்களுக்கு தெரியாமலேயே அழகான முறையில் ஏற்பாடு செய்துட்டு வந்துடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தன் சுய தேவைகளை நிறைவேற்றி விட்டு வருகிறார்கள். பார்த்தா தண்ணீர் எல்லாமே தயாராக இருக்கிறது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதிகாலையில் தனக்கு தேவையானதை நிறைவேற்றி செய்கிறாங்கன்னு சொன்னால் உடனே கேட்டாங்க, இது யார் எடுத்து வச்சதுன்னு கேட்டாங்க. சொல்லப்பட்டுச்சு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் எடுத்து வச்சார், சின்ன பிள்ளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமு வந்து சந்தோஷமாக ஒரு துவா செய்தாங்க, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிமுஹு அல் குர்ஆன். அப்போ செய்த துவா தான், யா அல்லாஹ் மார்க்கத்தில் இவரை மேதையாக ஆக்கு, குர்ஆனுடைய ஞானத்தை முழுமையாக கொடு அப்படின்னு துவா செய்தாங்க. அந்த துவாவினுடைய பிரதிபலன் தாங்க, பிரதிபலிப்பு தான் ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த அளவுக்கு சிறப்பாக விளங்கினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய துவாவை பெற்றதனால் அவர்கள் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்றார்கள் என்று வரலாற்றிலே நம்ம பார்க்கிறோம். ஆக அன்பானவர்களே, வாழ்க்கையில் நாம் உயர்வதற்கு, நாம் சிறந்தவர்களாக ஆகுவதற்கு வயது முதிர்ந்தவர்கள், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவர்களுடைய துவாவை நாம் அடைய வேண்டும். அவர்களை ஏளனமாக பார்ப்பது, நமக்கு நேரம் இல்லை அவங்கள பார்க்கறதுக்குன்னு உதாசீனப்படுத்தினால் நாம் ஒரு காலத்தில் அந்த நிலைக்கு வருகிற போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை உதாசீனப்படுத்தி விடுவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏராளமான சரித்திரங்கள். ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன புள்ள 10 வருஷ காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தாங்க. 10 வருஷ காலம். அப்போ ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தாயார் ஹஸரத் அனஸை கூப்பிட்டு வர்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட. வந்து யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ் லஹு, என் பிள்ளைக்கு துவா செய்யுங்க, என் பிள்ளைக்கு துவா செய்யுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே 10 வருஷ காலம் பணிவிடை செய்த எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமு வந்து துவா செய்தாங்க, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா அதைத்தஹு. யா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு பொருளாதாரத்தில் பரக்கத்தை கொடு, சாலிகான சந்ததிகளை கொடு, நீ எதையெல்லாம் கொடுக்குறியோ எல்லாம் பரக்கத்தா கொடு, நீ கொடுத்ததிலெல்லாம் பரக்கத்தா கொடு அப்படின்னு துவா செய்தாங்க. யாருக்கு? ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கிட்டத்தட்ட 100 வயசை தாண்டி வாழ்ந்தவங்க, 80 ஆண் குழந்தைகள். ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 பெண் குழந்தைகள், 120 பேர குழந்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையில். 120 பேர குழந்தைகளை அவர்கள் தனது வாழ்க்கையில் கண்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்திருந்தான். தோட்டம் இருக்குத, ஒரு வருடத்திற்கு ஒரு தடவை தான் அறுவடை. ஆனால் அவங்களுடைய தோட்டம் ஒரு வருடத்திற்கு 2 தடவை அறுவடை நடைபெறும். அன்பானவர்களே, ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவ்வளோ பெரிய உயர்ந்த பாக்கியங்கள் பெற்றதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய துவாவை பெற்றது தான். அதே மாதிரி நமது வாழ்க்கையில் நமது பெற்றோர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தால் அதை பாக்கியமாக கருத வேண்டும், பாரமாக நம்ம கருதிடக்கூடாது. அதை ஒரு என்னடா எப்படி அவங்கள சமாளிக்கிறது, இந்த மாதிரி வயதான நேரத்தில் நம்மள்ட்ட இருக்காங்களே, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமாக கருதி நாம் பணிவிடை செய்து அவர்களுடைய துவாக்களை நாம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதை தான் சொல்கிறான், நீங்கள் பார்க்க வேண்டாமா, உங்களை போன்று இவர்களும் ஒரு நேரம் பலமுள்ளவர்களாக இருந்தார்கள், நினைத்ததெல்லாம் செய்தார்கள்,
எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ அங்கெல்லாம் சென்றார்கள். ஆனால் அதே மனிதன் இன்று உங்கள் பார்வையில் எங்கும் செல்ல முடியாமல், எதையும் சுயமாக செய்ய முடியாமல், எதை தேவையானாலும் அடுத்தவர்களிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறார் என்றால் நீங்கள் விளங்க வேண்டாமா? அவர்களை போன்று நீங்களும் ஒரு நேரத்தில் இங்கே வருவீர்கள். அன்பானவர்களே, வயது முதிர்ந்தவர்கள் கண்ணியப்படுத்துறதுங்கிறது முஸ்லீமை மட்டும் இல்லை, நல்ல விளங்கணும். முஸ்லீமானவர்களை மட்டும்தான் நம்ம கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. முஸ்லீம் அல்லாத மாற்று மத சகோதரர்களும் வயதானவர்கள், அவர்களையும் கண்ணியப்படுத்த நம்ம மார்க்கம் நிர்பந்திக்கிறது. அவர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்கள் மீதும் இரக்கப்பட வேண்டும், அவர்களுக்கும் பணிவிடை செய்ய வேண்டும். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபைக்கு வர்றாங்க. வருகிற போது ஒத்தடி பாதை, ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு வயது முதிர்ந்தவர் அப்படியே முன்னாடி நடந்து போறாரு. அப்போ வயது முதிர்ந்தவர் எப்படி நடப்பாரு? மெதுவாக நடந்து போறாரு. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பொறுமையாக பின்னாடி எவ்வளவோ வந்து பார்த்தாங்க. ஆனால் அவர் இடம் விடுற மாதிரி தெரியல, வேகமாகவும் நடக்கல. லேசாக அவங்களுடைய உடம்புல அப்படி உராசி கொண்டு முந்தி வந்துட்டாங்க, பெருமானாருடைய சபைக்கு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அலியினுடைய முகத்தை பார்த்து சொன்னாங்க, ஹஸரத் அலியே, என்ன நடந்தது? உங்கள் முகத்தில் ஒரு விதமான மாற்றத்தை நான் பார்க்குறேனே. யார் சொல்லலாம்? ஒன்றும் இல்லை, வீட்டை விட்டு கிளம்புனேன் வந்துட்டேன். இல்லை அலி, ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அப்போ ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு யதார்த்தமாக சொல்கிறாங்க, நான் வீட்டை விட்டு கிளம்பி வரும் பொழுது அந்த பாதையில் எனக்கு முன்பாக ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு வயது முதிர்ந்தவர் வந்து கொண்டிருந்தார். நானும் எவ்வளவோ பொறுமையாக பின்னாடி வந்தேன், என்னால் முடியலை. அவருடைய உடம்பை உராசி கொண்டு நான் முந்தி கொண்டு வந்தேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய உடலை நீ உராசி கொண்டு வரும் பொழுது அவருடைய மனது எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும். மிகப்பெரிய தப்பு செய்துட்டீங்களே. வேகமாக சென்று அந்த வயோதிகரிடம் மன்னிப்பு கேட்டு நீங்கள் வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அலியை அனுப்பிவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு வர சொன்னார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். நமது மார்க்கம் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறது என்றால் அதை முஸ்லீம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சுருக்கி கொண்டு அதற்கு மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது? செயல்படக்கூடாது. படைப்புகள் என்ப அல்லாஹ்வுடைய படைப்பு. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், வயோதிகர்கள், அதே போன்று ஹைவான்கள், எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய குடும்பம். மதத்தில் வேண்டுமானால் அவரவர்கள் வேறுபட்டு இருக்கலாம், அதற்கான தீர்ப்பு நாளை அல்லாஹ் செய்வான். நம்ம அதை வேறுபட்டு பார்த்து அவங்க அப்படி இப்படின்னு நினைக்கிறதுலாம் நம்ம கிடையாது. நமக்கு அல்லாஹ் மார்க்கத்தை தந்ததே பெரிய விஷயம், அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்யணும். நமக்கு அதற்கான எந்த முயற்சியும் செய்யலை. நம்ம பெற்றோர்கள் வயது முதிர்ந்த நம்ம பெற்றோர்கள் முஸ்லீமாக இருந்தார்கள், நாமும் முஸ்லீம் ஆகிவிட்டோம், அவ்வளோதான். வேற என்ன முயற்சி பண்ண? நம்ம அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்து கொடுத்த அந்த மார்க்கத்தை கண்ணியமான முறையில் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய அதை சுருக்கி கொண்டு நமக்கு மத்தியிலேயே அதை நம்ம செயல்படுத்த முனையக்கூடாது. ஆக அன்பானவர்களே, வயோதிகம் என்பது அல்லாஹ் இரக்கத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த வயதானவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு இருப்பவர்கள். அதனால் அவர்களுக்கு எவ்வளவு நம்ம பணிவிடை செய்து, குறிப்பாக நம்ம பெற்றோர்கள் நமக்கு வயது முதிர்ந்தவர்கள் அல்லாஹ் கொடுத்திருந்தால் அவர்களை இரக்க கண்கொண்டு பார்க்க வேண்டும். அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய காலங்களை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்வார்களோ அதை நாம் வாங்கி கொண்டு அவர்கள் மனம் குளிர நாம் செயல்படுத்த வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத காது கொடுத்து கேட்டு நம்ம செய்யணும். அந்த மாதிரி நம்ம நடந்து கொண்டால் நாளை ஒரு நாள் அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது நம்மை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவர்கள், நம்மை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள், நம்முடைய சொல்லுக்கு கண்ணியப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வல்ல ரஹ்மான் இப்பேற்பட்ட நல்ல குணங்களை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. எவ்வளவு வலிமையாக நாம் உடல் இருந்தாலும் பலகீனமான நிலையில் இருக்கக்கூடிய வயோதிகர்களான அவர்களை கண்ணியமான பார்வை பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய மனதை குளிர வைத்து அவர்களிடம் துவா பெற்று அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று மென்மேலும் சிறப்பாக சீரோடு வாழ அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்மில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக.
நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. இந்த உன்னதமான மாதத்திலே லைலத்துல் கத்ர் என்ற உன்னதமான இரவை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாக அமல் செய்வதற்குண்டான நசீபையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வஸல்லி யா ரப்பி அலன் நபிய்யி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.